கம்பங்கூழ் அருந்தி ஒரு வம்சத்துக்கே அடிமையாயிருந்த சுவாமி ஐயப்பன் கதை பத்தி தெரியுமா? மகிஷி எனும் அரக்கிய வதம் செய்யறதுக்காக சிவன் விஷ்ணுவின் கலவையா அவதரித்தவர் ஐயப்பன். அன்னைக்காக புலிப்பால் எடுக்க காட்டுக்கு போனாரு. அங்க பசியும் களைப்பும் அதிகமா இருக்க காட்டுல ஒரு குடிசைய பாக்குறாரு. அந்த வீட்டுல தம்பதியினர் வழிபோகர்களுக்கு தினமும் உணவிட்டு மகிழ்வது வழக்கம். ஏழைகளா இருந்தாலும் தன்னுடைய இல்லம் தேடி வருவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம அன்னை இடுவாங்களாம். ஐயப்பன் போன உடனே அவரையும் வரவேற்று அவங்க வீட்டுல கம்பு தானியம் இருந்ததுனால கம்பங்கூழ செஞ்சு ஐயப்பனுக்கு கொடுத்தாங்களாம். அவங்களுடைய அன்புலையும் தொண்டுலையும் மகிழ்ந்த ஐயப்பன் தான் யாருன்றதா உணர்த்தி அவங்கள வரம் கேட்க சொன்னாராம். பகவானே, நீங்களே வீட்டுக்கு வந்து உணவு அருந்திருக்கீங்க, வேற என்ன வேணும், இருந்தாலும் பக்தி நிலையிலிருந்து மாறாம இருக்க அருள் செய்யுங்கன்னு சொன்னாங்களாம். மகிழ்ந்த ஐயப்பன், நீங்க கம்பங்கூழ் மட்டும் அல்லாம உங்களுடைய அன்புக்கும் நான் அடிமை, நீங்க என்ன நினைச்சு என்ன வேணாலும் நான் தந்தருள்வன்னு வரத்தையும் கொடுத்தாராம். அன்னையில இருந்து அந்த தம்பதியினர் வம்சம் கம்பங்குடி அடைமொழியோட அழைக்கப்பட்டாங்களாம். அந்த வம்சத்துக்கு மட்டும் கிடையாது, உண்மையான அன்பை அவர் மீது யார் வச்சாலும் அவங்களுடைய அன்புக்கும் அடிமையா இருப்பாரு